YWCA ஒய்மிங் கெஸ்ட் ஹவுஸ் குன்னூர். JR டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு மாலை வணக்கம். நம்ம சேனலில் போன காணொலியில் நம்ம போட்டிருப்போம் குன்னூரில் நான் இந்த வெக்கேஷன் பற்றி போனதில். அதில் நாங்கள் தங்கியிருந்தப்போ ஒரு அருமையான ஒரு இடம் கிடச்சிது. அதுதான் யங் விமென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ஒய்மிங் கெஸ்ட் ஹவுஸு குன்னூரில் இருக்குது. இது எப்படின்னா சிங்ஸ் பார்க் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே அருமையான கெஸ்ட் ஹவுஸ். இது பார்த்திங்கன்னா 160 ஆண்டுகள் பழமையானது. ஒரு அருமையான கொலோனியல் பில்டிங். அந்த கொலோனியல் எப்படின்னா இங்கிலீஷ் கொலோனியல் பில்டிங்காக இருக்குது. அருமையாக நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னாவே நீங்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆம்பியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த யங் விமென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1905 இது ஒரு மிஷினரியாக ஸ்டார்ட் பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த நாடுகளுக்கு போய் அங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த YWCA ஏற்படுத்தப்பட்டது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யங் விமென் கிறிஸ்டியன் அசோசியேஷன் மாதிரி YMCAன்னு இருக்கும், யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக பெண்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக இது ஏற்படுத்தப்பட்டது. இந்த மிஷினரி ஹோம் 1905 ஏற்படுத்தினாங்க. ஆனால் இந்த YWCA ஆரம்பித்தது 1855. இன்றைக்கி தேதியில் ஏறக்குறைய ஒரு 120 நாடுகளில் இருக்குது. நீங்கள் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கங்கெல்லாம் இந்த மிஷினரிஸ் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் பரவலாக இருக்குது. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆங்கிலேயர்கள் ஆளுகை இல்லாத எல்லா இடத்துலையும் அவங்க ஒரு டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வணிகம் வரவங்க அப்போயே இவங்கெல்லாம் ஒவ்வொரு செட்டில்மெண்ட்டில் மிஷினரியாக ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷினரியாக ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட ஸ்ட்ரக்சராக இதை கொண்டு வராங்க. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வரும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பில்டிங்கை கட்டணும், ஒரு பெண்களுக்கான ஒன்று பாதுகாப்பான ஒரு ஹோமை கட்டணும், அவங்களுக்கான ஒன்று சுயத்தொழிலை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இதில் முக்கிய பங்காற்றவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஒரு ட்ரைனிங் சென்டராக மாற்றினவங்க மிஸ் எலிசபெத் வில்சன்ன்றவங்க. அவங்க ஜென்ரல் செக்ரட்டரி ஆஃப் YWCA. அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கே ஒரே ஜென்ரல் செக்ரட்டரி தான் இருப்பாங்க. ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ உள்ள இன்னைக்குள்ள ரிப்பப்ளிக் இந்தியா இல்லை, அப்போ உள்ள ஒருங்கிணைந்த இந்தியா. ஸோ இங்கேனா இந்தியா அப்படின்னா இந்தியா, பாகிஸ்தான், இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் வரைக்கும், இந்த சைடு பங்களாதேஷ் வரைக்கும், அந்த சைடு பர்மா, அதுக்கப்புறம் கீழே சிலோன். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒருங்கிணைந்த ஜென்ரல் செக்ரட்டரியாக இவங்க இருந்தாங்க, மிஸ் எலிசபெத் வில்சன்றவங்க. இவங்க காலகட்டங்களில் தான் இதை ஒரு ட்ரைனிங் சென்டராக மாற்றினாங்க. நீங்கள் இப்பயும் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் அங்கே போகலாம், தாராளமாக தங்கலாம். இவங்களுக்கு உண்டான கெஸ்ட் ஹவுஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்களுக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ இதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அருமையான வாய்ப்பு இருக்கும். அருமையான ஆம்பியன்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். இதில் நீங்கள் ஹால் பகுதியில் ஒரு பெரிய ஆர்கன் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து எல்லாமே கொலோனியல் செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வியூ, அந்த ஊரை பார்க்கணும் அப்படின்னா மேலேருந்து அந்த பால்கனிலேருந்து பார்க்குறதுக்கு உண்டான எல்லா விதமான ஸ்ட்ரக்சர்ஸும் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாடர்ன் அம்யூனிட்டிஸு, உங்களுக்கு இந்த ஹீட்டர்லேருந்து போக்குவரத்து உண்டான சாதனங்கள் எல்லாத்தோட நம்ம அங்கே உள்ள லோக்கல் சென்டர்ஸை போய் பார்க்குறதுக்கு உண்டான ட்ராவல் ஆர்கனைஸ் எல்லாமே இவங்களே சிறப்பாக பண்ணி கொடுக்குறாங்க. இதில் குறிப்பிட்ட வகையான நிறைய ஃபீல் பண்ணுறது நீங்கள் போனால் தான் தெரியும். உதாரணத்துக்கு அங்கே உள்ள ஃபர்னிச்சர்ஸை சொல்லலாம், மர படிக்கட்டுகளை சொல்லலாம், மேலே உள்ள பில்லர்ஸ் அண்ட் பேனல்ஸை சொல்லலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களை ஒரு 150-200 ஆண்டுகளுக்கு முன்னமே நம்மளை கொண்டு சென்றோம்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நட்பு மற்றும் சொந்த வட்டங்களுக்கு பகிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, லைக் பண்ண சொல்லி, பெல் பட்டன் நமக்கு சொல்லி வலியுறுத்துங்க. அப்போ தான் பல அரிய வரலாற்று தகவல்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.